நிஞ்சா கலைகளில் சிறந்து விளங்கும் இரு கிராமங்கள், ஒன்று ஷோனோ மற்றொன்று ஃபிமுனோ. ஷோனோ கிராமத்தில் யுவான் குடும்பம் தலை சிறந்தது. மக்கள் அனைவரும் மதித்து வரும் குடும்பம். அந்த குடும்பத்தின் பெருமை நிஞ்சா மாஸ்டர் ஷாபின். நிஞ்சா கலைகளில் சிறந்து விளங்குபவர், கலைகளை முழுமையாக கற்றவர். அவரது மகன் ரஃபினன் நிஞ்சாக்கள் புனிதமாக வணங்கும் மாஹி புஸ்தகத்தை பாதுகாக்கும் வீரன். ரஃபினன் கஃபீலா என்ற பெண்ணை காதலித்து மனம் முடித்து விட்டான். காதல் திருமணத்தை வெறுத்தார் ஷாபின் மாஸ்டர். ஒரு நிஞ்சா எந்த பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. நீ நிஞ்சாவாக இருக்க தகுதியற்றவன். மகனை வீட்டை விட்டு விலக்கி வைத்தார். ரஃபினன் தந்தையின் வார்த்தையை மதித்து கிராமத்தை விட்டு கபிலாவுடன் காட்டில் வாழ்ந்தான். ஒரு வருடத்திற்கு பிறகு ரஃபினன் பாதுகாத்து வந்த புனிதமாகி புத்தகம் ஃபிமுனோ கிராமத்தை சேர்ந்த ரக்ஷான் கைப்பற்றினான். கஃபீலா ரஃபினனை பார்த்து சொல்கிறாள், நீங்கள் தந்தையாக போகிறீர்கள். அதை கேட்டு ஆனந்தம் அடைந்த ரஃபினான் தன் தந்தையை சந்திக்க புறப்படுகிறான். ஆனால் ஷாபின் மாஸ்டர் ரஃபினன் மீது கோபத்துடன் இருந்தார். ஏமாற்றத்தோடும் துன்பத்தோடும் ரஃபினன் திரும்பி செல்கிறான். 8 மாதங்களுக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை பொழிய காற்றின் ஓசை காதை கிழிக்க கஃபீலா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையின் குரல் மழையில் ஒலிக்கிறது. ரஃபினன் கபிலாவை அணைத்து முத்தமிட்டான். மகிழ்ச்சியில் ஆழ்ந்த அவன் இவனின் மகனை கைகளில் தூக்கினான். அவனுக்குள் புதிதாய் எழுந்த உணர்வு. ஒரு நிஞ்சா, இப்போது ஒரு தந்தை. அந்த இரவு அவர்கள் மூவருக்குமான புதிய தொடக்கமாகும். காடே அமைதியில் இருக்க உறங்கும் நேரத்தில் ஒரு கோழையை போல் ரஃபினனை சங்கிலியால் சிறைப்பிடித்தான் ரக்ஷன். கஃபிலாவை வாளால் வயிற்றை கிழித்தான். ரஃபினனை சங்கிலியால் இறுக்கி உயிரை பறித்தான். குழந்தையை கொள்ள செல்கின்றான். ஆனால் கஃபிலா குழந்தையை ஒரு ஆற்றில் விட்டு விடுகிறான். குழந்தை ஆற்றில் அடித்துச் செல்ல கஃபிலாவின் உயிரையும் பறிக்கிறான். அவனின் கண்களில் எரிந்தது பழி உணர்வு. இவன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்பதே ரக்ஷனின் நோக்கமாக இருந்தது. ஏனெனில் ரக்ஷனின் தந்தை ஷாபின் மாஸ்டரிடம் மாகி புத்தகத்திற்காக தோற்ற கவலையில் தற்கொலை செய்தார். அதற்கான காரணம் ஷாபின் மாஸ்டர் தான் என்று ரக்ஷன் நம்புகிறான். ஆற்றின் ஓரம் நிஞ்சா மாஸ்டர் ஷாபின் தனிமையில் நின்று கொண்டிருந்தார். அவர் உள்ளத்தில் போராட்டம், பாசம், கோபம், வருத்தம், துன்பத்தில் வாடிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு குழந்தையின் அழுகை கேட்டது. ஒரு சிறு குழந்தை கல்லின் ஓரத்தில் அழுது கொண்டிருந்தது. குழந்தையை தூக்கி கொண்டு காடு முழுவதும் குழந்தையின் தாயை தேடினார். குழந்தை பெற்று எடுத்த பெண் போல் யாரும் ஷாபின் மாஸ்டர் கண்களில் புலப்படவில்லை. அக்குழந்தையை ஷாபின் மாஸ்டர் மார்பில் அணைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்று 2 நாட்கள் கழித்து அந்த புனித ஆற்றில் ஒரு படகோட்டி சீற்றம் கலந்த அமைதியை நோக்கி பயணித்தான். அவன் ரஃபினன் உடலை கண்டான். ஷாபின் மாஸ்டருக்கு மகன் இறந்த செய்தி தெரிய வருகிறது. சிங்கம் கொன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் கஃபிலாவின் உடல் காணவில்லை. இதனை நினைத்து ஷபீன் மாஸ்டர் கதறி புலம்புகிறார். 2 வருடங்களுக்கு பிறகு குழந்தை கஷின் என்ற பெயரில் ஷபீன் மாஸ்டரின் வாரிசாக வளர்ந்து வருகிறது. மிகுந்த குறும்பு தனத்துடனும் ஆற்றலுடனும் வளர்கிறான் கஷின். வயது ஆக ஆக ஒரு சிறந்த நிஞ்சாவிடம் இருக்கும் அடிப்படை திறமைகளை ஷபீன் மாஸ்டர் கஷினிடம் காண்கிறார். கஷீனின் ஆற்றலையும் திறமையையும் கண்ட ஷபீன் மாஸ்டர் சாதாரண நிஞ்சா பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். கஷீன் அப்பயிற்சிகளை 2 மாதங்களில் முடித்தான். ஷபீன் மாஸ்டர் ஆச்சரியம் அடைந்தார். ஒரு சாதாரண மனிதனால் இப்பயிற்சிகள் 1 வருடம் அல்லது 2 வருடம் ஆகும். ஆனால் கஷன் 2 மாதங்களில் முடித்து விட்டான். கஷின் வயது 10. சூப்பர் பவர்ஸ் பயன்படுத்த ஷபீன் மாஸ்டர் கஷினுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வயது 18 நிறைந்து நிஞ்சா திறமைகளை முழுமையாக கற்று இளம் மாவீரனாக